Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஆமீன். மகிமையும் கனமும் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கான், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கு. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யச்சுதான் நம்ம தேவனோட பிரசன்னத்துல போய் உட்கார முடியும், ஜபிக்க முடியும். அந்த மகிழ்ச்சியும் அவர் கொடுக்குற அந்த வல்லமை நிறைந்த தேவனோட அந்த வல்லமையை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர் சமூகத்தில் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். மகிமையும் கனமும் தேவனுக்குரியது. தேவனுக்குரிய மகிமையும் கனத்தையும் செலுத்துறதுக்கு ஆவியானவர் நம்மளை நடத்துறது தான். அவர் சமூகத்துல போய் மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவர் கொடுக்குற அந்த மகிழ்ச்சியினால, அவர் கொடுக்குற அந்த வல்லமையினால நம்ம தேவ பிரசன்னத்துல அமர்ந்து கொண்டு தேவ சித்தத்தை செய்து முடிக்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நமக்கு உதவி செய்வார். சோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில கேட்கும்படியா நம்ம ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மகிமையும் கனமும் ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் இருக்கு ராஜா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை எல்லாம் நாங்கள் செலுத்தவும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற மகிழ்ச்சியும் ஆண்டவரே உம்முடைய ஸ்தலத்திலிருந்து உம்முடைய கிருபையினால நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உமக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள அந்த நித்திய மகிழ்ச்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து இறங்க ஆவியானவரே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.